Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ஆனால் ஷேக்ஸ்பியருக்கு மில்டன் எழுதினார் பாருங்க, அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது. இதை திருத்தினவர் என்ன கவலையில் திருத்தினாரோ அவருக்கே உல்டாவாக பார்த்து திருத்திருக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் பரீட்சையில் திருத்துவாங்க போல, நம்ம வாத்தியார் இல்லை, நமக்கு தெரியாது. ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார். அந்த பொண்ணை வேற வம்புக்கு இழுத்துருக்கிறார். ஏம்மா, உங்களுக்கு ஏதாவது இது கிருத்திகள் ஞாபகம் வந்து இங்கே பாடிட்டீங்கன்னா எங்கள் கதி என்ன ஆகிறது அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் ஊர் பொண்ணு, சின்ன பொண்ணு, அதனால் உங்கள் ஆதரவோடு இப்போது ஹேமவர்தினி அவர்கள். தேதியையும் நேரத்தையும் மறவாமல் இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய கோவை மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கோவையில் வாழக்கூடிய என்னை மறவாமல் இந்த பட்டிமன்றத்திற்கு அழைத்த போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும், திரு தனபால் அவர்களுக்கும், கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தங்களுக்கு இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியையும் குறிப்பாக சிறப்பாக தேதியை குறித்து வைத்து பேச வந்துள்ள பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஞாபக மறதி என்பது வரமே என மறவாமல் பேச வந்திருக்கக்கூடிய எதிரணியினர் அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா பேசிட்டு போனாங்க, எனக்கு கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஐயா, அது ஒரு பிரச்சனையே இல்ல. கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் பேச வந்த கண்டென்ட்டை மறந்தேன்னா தான் எனக்கு பிரச்சனை. இங்க ஞாபக மறதிங்கிறது எனக்கு நிறைய ஞாபகம் தான் ஒரு ஓரமா வச்சுட்டு தேவையான விஷயத்தை எடுத்துக்க கூடிய மனப்பக்குவம் மனுஷனுக்கு இருந்தா பத்தலையாங்க. அடுத்து ஐயா சொன்னாரு, ஷேக்ஸ்பியரை மறந்துட்டாராமா, மில்டனை எழுதினாராமா, மார்க் வாங்கிட்டாராமா. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க மில்டனையும் மறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான், முட்டைதான். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள்னு சொல்லிட்டு போனாரு ஐயா. மில்டனையும் மறந்திருந்தா என்ன பண்றது? வாத்தியார் ஆயிருக்க மாட்டாரு. இங்க வந்திருக்கவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளோட என்னுடைய உரை இன்னும் தொடங்கலாம். நீங்களா ஆசிரியரா? இல்லைங்க, சின்ன கேள்விதான். வந்திருக்கிற எல்லாரும் வீட்டை சரியா பூட்டிட்டு வந்தோம் தானே? ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் தானே? கரண்ட் ஈபி காரனே ஆஃப் பண்ணிடுவான். கார் நிப்பாட்டிட்டு வந்தவங்க எல்லாரும் சரியா லாக் பண்ணிட்டு வந்தீங்க தானே? இல்ல வண்டியில டூ வீலர்ல வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாவியை எடுத்துட்டு வந்தீங்க தானே? வண்டியிலேயே சாவியை வச்சு நினைக்கிறீங்களா இல்ல போகணும்னு நினைக்கிறீங்க? ஞாபக மறதி வந்து ஒரு குழப்பத்தை தரலன்னா இந்த கூட்டம் இப்படியே இங்க நிம்மதியா நம்ம பட்டிமன்றத்தை ரசிக்கும். ஒரு மனுஷன் இந்த நிமிஷத்துல சந்தோஷமா வாழணும்னா ஞாபகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்ல நான் பண்ணோமா பண்ணலையா செஞ்சோமா என்ன நடக்குதுன்னே தெரியாம மன நிம்மதியே இல்லாம தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி சில ஆளுங்கள்லாம் இந்த டூ வீலர்ல சாவியை வச்சுட்டு அப்படியே வந்துருவேன். அது இந்த டூ வீலர்ல தூக்கிட்டு போகணும்னு நினைப்பான் பாருங்க, ஆட்டையை போடணும்னு நினைப்பான்ல, அவனுக்கு வேணா அந்த மறதி வரமா இருக்கலாங்க. ஆனா டூ வீலர் சாவியை விட்டுட்டு வந்த எனக்கு எப்படி அந்த மறதி வரமா இருக்க முடியும்? இப்போ நீங்களும் சாவியை விட்டுறீங்க. நாம விட்டுட்டு வந்திருக்கேங்க, அது பெரிய சாபம். அடுத்து இங்க கடன் கொடுக்கிறோம்னு வைங்க, நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கிறோம்னா அந்த கடனை வாங்கினவன் மறந்துட்டான்னு வைங்க, மறந்தவனுக்கு வாங்கினவனுக்கு வேணா அது வரமா இருக்கலாம், கொடுத்து எனக்கு எப்படிங்க அது வரமா இருக்கும்? நாங்க எங்க அணியில இருந்து இந்த பைக்ல சாவியை வச்சுட்டு வந்த பாவிகளுக்காக, அந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவும் கடன் கொடுத்து அந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவும் தான் பேச வந்திருக்கோமே ஒழிய எதிரணியினர் மாதிரி கடன் வாங்கினவங்களுக்காக நாங்க பேச வரல. எதிரணியினர் யாருங்கிறத நடுவர் அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். இங்க யாருமே இப்ப ரெஸ்ட்லெஸ் ஆக வேண்டாம். அதெல்லாம் தாராளமா நம்ம எல்லாத்தையும் அமர்த்திட்டு தான் வந்திருப்போம். நீங்க நிம்மதியாவே இங்க வாழலாம். சரி, இப்போ மறதிங்கிறது மனுஷ வாழ்க்கையில ஒரு இயல்பான விஷயம் தாங்க. நிறைய மறந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதனால நம்ம என்ன இழந்தோம் அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. காலையில பல்லு வளர்க்க மறந்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு சாபமோ இல்லையோ, நான் மறந்தேன்னா எனக்கு சாபமோ இல்லையோ, கூட வந்து பேசுறவனோட நிலைமையை நினைச்சு பாருங்க. சரி, குளிக்க மறந்தா என்னத்துக்கு ஆகிறது?
இங்க பல பேருக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்துக்கு சோப்பு போட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரு ஞாபகமே வந்துட்டு இருக்கும். சரி, மணிப்பாக்க மறந்தோம், பஸ்ஸை விட்டாச்சு. மணி பர்ஸை மறந்தோம், டிக்கெட்டை விட்டாச்சு. ஐடி கார்டை மறந்தோம், அட்டண்டன்ஸை விட்டாச்சு. அடுத்து போக போனா சாப்பிடுற டேப்லெட்டை மறந்தோம், ஹெல்த்தை விட்டாச்சு. ஏடிஎம் பின்ன மறந்தா வெல்த்தை விட்டாச்சு. மாங்குன்னு முத நாள் உட்காந்து எழுதின ஹோம்ஒர்க்கை எடுத்துட்டு போக மறந்தா அங்க கிளாஸ் முன்னாடி மொத்தம் மானத்தையுமே விட்டாச்சு. வாத்தியார் கேட்பாங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, இத்தனையும் மறந்தியே, சாப்பிட மறந்தியா, திங்க மறந்தியா அப்படிமா. என் கேரகம் சாப்பிடவும் மறந்தேன் அவங்க கிட்ட எப்படிங்க சொல்றது? அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயத்த மறந்துட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன பாட்டாவே பாடிடுறேன், பயப்படுற மாதிரி இல்லாம ஒரு சினிமா பாட்டா தான் பாடுவேன். கடைக்கு போனால் காய்கறி மறந்தேன், திரும்பி வருகையில் சில்லறை மறந்தேன், எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் மறந்தேன், படிக்கும் போதே பாதியை மறந்தேன், சார்ஜ் போட்டால் ஸ்விட்ச் போட மறந்தேன், லார்ஜ் கவுண்டில் நினைவெல்லாம் மறந்தேன், லார்ஜில் போட்ட ரூம் நம்பர் மறந்தேன், ஃப்ரிட்ஜில் வைத்த குழம்பை மறந்தேன், தலையில் வைத்த சீப்பை மறந்தேன், உலையில் வைத்த சோற்றை மறந்தேன், வாயில் சொன்ன வார்த்தையை மறந்தேன், நான் சொன்ன பொய்யை நானே மறந்தேன், கையில் வைத்தே போனை மறந்தேன், கண்ணில் போட்டே ஸ்பெக்ஸை மறந்தேன், இத்தனை மறந்தும் திருந்தவில்லை, மறந்தேன் மறந்தேன் எல்லாம் மறந்தேன். இப்படி வாழ்க்கை போச்சுன்னா கடைசியில பாட்டு பாடுற நிலைமையில வந்துடும். ஏன்னா வேற வழி இல்லைன்னா பாடித்தானே ஆகணும். இப்படி மனுஷனோட வாழ்க்கை போச்சுன்னா அவன் மனசுல எப்படிங்க நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமையல்ல நம்ம மக்கள் எதெல்லாம் மறக்கிறோம், அதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அன்னைக்கு அம்மாவாசைங்க, டேஸ்ட் பார்த்து சமைக்கிற வழக்கம் இல்லை. உப்பு போட்டமா இல்லையான்னு மறந்துடுச்சு. சரி போடுவோமே, போட்டாச்சு. மறுபடியும் மறந்துடுச்சு, போட்டோமா, போடல, மறுபடியும் போடுவோம். அந்த குழம்பு வாயில வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா குக்கர்ல விசில் 3 வந்துச்சுன்னா சிம்ல வைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல படிச்ச 1 2 3 எல்லாமே மறந்துருக்கும். வந்துச்சா வரலையா, 1 வந்துச்சா 2 வந்துச்சா 3 வந்துச்சான்னு யோசிச்சே இருக்க கூட சோறெல்லாம் குழஞ்சு போயிருது. நம்ம என்னதான் கடைக்கு போறப்ப 4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு போனாலும் வாங்கிட்டு வர்றது என்னமோ 1/2 கிலோ உளுந்தம் இருப்போம், 3/4 கிலோவுக்கு மிளகா பொடியும் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கவனுடைய வாழ்க்கை எப்படி எதையாவது ஒண்ணு சரியா செய்ய வைக்க முடியும்? நம்ம ரொம்ப பத்திரமா ஒரு விஷயத்த வைக்கணும்னு நினைப்போம் பாருங்க, அதை தான் அந்த பத்திரமான இடத்த சரியா மறந்துடுவோம். இப்படிதான் எங்க ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. பிஹெச்டி தீசிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். இப்போ இல்லை, என் ப்ரொஃபஸர் காலத்துல இப்போதானே வந்து நாங்க டைப் பண்ணி போன்ல வச்சுக்கிறோம், லேப்டாப்ல வச்சுக்கிறோம், சாஃப்ட் காப்பியா எல்லாம் வச்சுக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம சொல்ல சொல்ல ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி அதை வச்சிருப்பார். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தன்னுடைய அறிவு பொக்கிஷத்தை கையில வச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. டீயும் சாப்பிட்டாரு, வீட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, தீசு செங்கடா பார்த்தா நம்ம ஆளு டீ கடையில வச்சுட்டு வந்திருக்காப்ல. சரின்னு திரும்பி ஓடி போய் டீ கடையில போய் நின்று பார்த்தோம்னா எல்லாரும் அரக்க பறக்க தேடுறாங்க, டீ மாஸ்டரும் சேர்ந்து தேடுறாப்புல. எங்க போச்சு எங்க போச்சு எல்லாத்தையும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு ஓரமா ஒருத்தர் வடை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு பேப்பர்ல எனது ஆய்வின் கருதுகோள் யாதெனில்னு எழுதி வச்சிருந்துச்சு. ஆக மொத்தம் இப்படி மறதியினால நம்ம இழந்தவைகள் தான் அதிகமா இருக்கும். நல்ல வேளை அடுப்புல போடாம இருந்தாங்க. நல்ல விஷயம். இங்க இது பெரிய விஷயம்னு வைங்க. சின்னதா ஒண்ணு சொல்றேன், தேன் மிட்டாய் இங்க இருக்கிற எத்தனை பேருக்குங்க பிடிக்கும்? தேன் மிட்டாய் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கும்? அது தனி உலகம். தேன் மிட்டாய தனியா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன், அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் வீட்டுல இல்லாத நேரம் தான் சாப்பிடணும்னு பத்திரமா ஒளிச்சு வச்சேங்க. அவ்வளவுதான். மறுநாள் எந்திரிச்சு பார்த்தேன், ஒளிச்சு வச்ச இடம் மறந்து போயிடுச்சு. கடைசியில் அந்த தேன் மிட்டாய் எங்கேயுமே கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா தேன் மிட்டாயினோட சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப பெருசுங்க. எலி தின்றுக்கும். இந்த காதல்ல மூழ்கி போனவங்க எல்லாம் பாடுறாங்க பாத்தீங்களா? ஒரு பாட்டு வந்திருக்கு, வீடு வாசம் மறக்கிறோம், வெக்க ரோசம் மறக்கிறோம், 4 கிழமை மறக்கிறோம், நல்லா தூங்க மறக்கிறோம், நண்பனையும் மறக்கிறோம், இப்படி எல்லாத்தையும் மறந்தோன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. போய் சரி தம்பி எல்லாத்தையும் மறந்து உனக்கு அடுத்து காதல் கை கொடுச்சா இது உனக்கு வரமா இருந்துச்சான்னு கேட்டா அடுத்த வரி, நம்ம மறந்ததெல்லாம் தெரிஞ்சு புட்டா அவங்க தான் நம்மளை போற போக்கில் மறக்கிறாங்க என்னடான்ற. ஆக மொத்தம் அங்கேயும் சாபம் தான். எங்க ஐயா வந்துட்டு பேசிட்டு போனாரு பாருங்க,
என்னவா காதல் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரச்சாரம் எதற்கு? ஐயா, பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் அங்க காதலை மறந்ததுதான். காதலிக்கும் போது ரொம்ப அழகா தெரிஞ்ச மனைவி திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய காதலையே நீங்க மறந்ததுனாலதான் உறவு சிக்கல் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. பிறந்த நாளை மறக்கிறது, கல்யாண நாளை மறக்குதுன்னு எல்லாத்தையும் மறந்து மறந்து பெரும்பான்மையான உறவு சிக்கல் இங்க நடப்புறதுக்கு காரணமே இந்த மறதிங்கிறதா. எதிர்த்தரப்புல ஐயா சொன்னார் பாருங்க, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்ற மாதிரி பேசினார். கவலையெல்லாம் மறந்துடுங்க, நமக்கு செஞ்ச நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. திருவள்ளுவர் தான் சொன்னார், நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஹேமவர்தினி திருக்குறள் லைட்டா மாத்திக்கிறேன். அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நன்றல்லதையும் அன்றே மறப்பது நன்றன்று. பிறர் நமக்கு செய்த தீங்குகளையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளதான் வேண்டும். அப்போதான் அடுத்தவன் கிட்ட இன்னும் ஏமாறாம நம்மளால வாழ முடியும். யாரு நமக்கு என்ன தீங்குகள் செய்தாலும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளதான் வேண்டும். பகை வளருது அப்படி இல்லைங்க, நீங்க அடுத்து நல்லது செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். அதற்காக செய்த எல்லாவற்றையும் மறக்கணும்னா அதெல்லாம் முடியாது. மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இங்க நடக்கக்கூடிய சமூக சீர்கேடு எல்லாத்தையும் மறந்து மறந்து போயிட்டே இருக்க வேணாம். அதுக்கு தான் போலீஸே இங்க பொதுமக்கள் பொது இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சில போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை நம்ம மறக்க கூடாது என்பதற்காக தான். குற்றவாளிகளை மறக்க கூடாது, குற்றங்களையும் மறக்க கூடாது. இங்கு அமைதி நிலவ வேண்டுமானால் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் கூட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளதான் வேண்டும். ஆக ஞாபக மறதி என்பது இங்கு நமக்கு மன நிம்மதியை ஒருபோதும் கொடுக்காது. அது பெரும் சாபமாக நம்முடைய மன அமைதியை கெடுத்துக்கொண்டேதான் இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹேமவர்தினி அவர்கள் சின்ன பொண்ணு, அதனால தான் திருக்குறளே திருத்துறாங்க. அப்படித்தான் வரும். நான் ஒரு திருக்குறள் எழுதுகிறேன், ஆளாளுக்கு இப்போ இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கேன், அது நோக்கத்துக்கு எழுதுது. நீங்கள் அதுகிட்ட ஒரு திருக்குறள் கேளுங்க, 1333வது திருக்குறள் போடும். நான் பொய் சொல்லலைங்க, ஒரு நிறுவனத்துக்கு பேச போயிருந்தேன். அவங்க வரவேற்பு இதில் திருக்குறள் வாசித்தாங்க. எனக்கு ஏதோ தப்பாக இருக்கேன்னு அந்த நம்பரில் தேடுனா அது தப்பானது, திருக்குறளே கிடையாது. நோக்கத்துக்கு அதுவாக ஒன்றை எழுதி விடுது, அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. ஒரிஜினல் திருக்குறளை வச்சே நம்ம இன்னும் படிக்கலை. 2000 வருஷமாக இருக்கிற ஒரு பொய்யாமொழி புலவரின் வார்த்தையவே உல்டா பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படித்தானே இருக்கும். அது கோயம்புத்தூர் பொண்ணு, நம்ம ஊரில் சொல்லாமல் எங்கே சொல்கிறது? ஆனால் நல்ல செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, மாத்திரை போட்டோமா, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. வயதானவங்களுக்கு வர்ற பெரிய பிரச்சனையே அதுதான். அதுவும் இந்த சுகர் மாத்திரையெல்லாம் போட்டோமா இல்லையான்னு தெரியாமல் 2 போட்டுட்டீங்கன்னு வைங்க. யார் போட்டதே இல்லையா? லோ சுகர் ஆயிரும். போட்டாலும் தப்பு, 2 1 போடாட்டியும் தப்பு. அப்படின்னா மாத்திரையில் இருந்து நினைவுகள் முக்கியம்ங்க. இன்னும் உற்சாகமாக சொன்னா தான் நான் இன்னைக்கு அவங்க பாடகின்றதுனால ஒரு பாட்டையே பாடிட்டாங்க, அதை மறந்தேன் இதை மறந்தேன்னு. பாட்டெல்லாம் பாடி ஒரு வழியா தன் அணிக்கு வெற்றி தேடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து பேச போகிறது ராஜபாளையத்திலிருந்து